ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ ஆட்டு தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவும் சுவையாக இருக்கும். நான் கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை குழம்பு மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தலைக்கறி எடுத்து போட்டு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கறி வேகிறதுக்காக அதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை இப்போது வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் போட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையானது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் இதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ட்ரையான கிரேவி மாதிரி பண்ணுறதுனால தண்ணி ஜாஸ்தியாக விடல. அந்த வேக வச்ச தண்ணி மட்டும் அதுலேயே கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் விட்டுருக்கேன். இப்போ கறி இந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து ஒன்றா வெந்து வரணும். அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்குது. இப்போ கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது, கறியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கிளறிடலாம். இதை சேர்த்து கிளறுனா ரொம்பவும் சுவையான ஆட்டு தலைக்கறி ரெடி. நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தக்காளி வெங்காயம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.